பிரவீன், தற்போதைய நிலவரப்படி 11 மணி நிலவரப்படி விறுவிறுப்பான வாக்குப்பதிவு மூன்றாம் கட்ட தேர்தலில் பதிவாகி இருப்பதும் தெரிய வருகிறது. 25.41% என்பது 11 மணி நிலவரப்படி விறுவிறுப்பான வாக்குப்பதிவாக கருதப்படுகிறது. இன்று காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு இந்த 11 மணி வரை 25.41% அளவுக்கு வாக்குப்பதிவு அனைத்து மாநிலங்களிலும் 11 மாநிலங்களிலும் பதிவாகி இருப்பது காலையிலிருந்தே வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருவதை காட்டுகிறது. இதில் அதிகபட்சமாக மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள 3 தொகுதிகளில் 32.82%, கிட்டத்தட்ட 35% அளவுக்கு வாக்குப்பதிவுகள் 11 மணிக்குள்ளேயே மேற்கு வங்கத்தில் பதிவாகி இருக்கிறது. குறைந்தபட்சமாக பார்த்தோம் என்றால் மகாராஷ்டிரா மாநிலத்தில் 18.18% அளவுக்கு வாக்கு பதிவாகி இருக்கிறது. இன்று தேர்தல் நடைபெறும் 11 மாநிலங்களில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் தான் மிகவும் குறைவான அளவு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. மற்றபடி அசாம் மாநிலத்தை பொறுத்தவரை 27.34%, மத்திய பிரதேச மாநிலத்தை பொறுத்தவரை 30.21%, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 26%, யூனியன் பிரதேசமான தாத்ரா நகர் கவேலியில் 26.89% அளவுக்கும் வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவில் ஒட்டுமொத்தமாக 25% தாண்டி இந்த வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக தற்போது நடைபெற்று வருகிறது. முதல் 2 கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு 11 மணி நிலவரப்படி மந்தமாக இருந்த சூழ்நிலையில் இப்போது மூன்றாம் கட்ட தேர்தலில் 11 மணி அளவிலேயே வாக்குப்பதிவு மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருவதைதான் தற்போது வந்துள்ள இந்த புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. வாக்கு சதவீத விகிதம் அசாம் மாநிலத்தில் 27.34%. அசாம் மாநிலத்தில் 5 தொகுதிகளில் தேர்தல் நடைபெறுகிறது. அங்கு 27.34%. இதே போல பீகார் மாநிலத்திலும் 5 தொகுதிகளில் தேர்தல் நடைபெறுகிறது. அங்கு இந்தியா கூட்டணிக்கும் பாரதிய ஜனதா கட்சி, ஐக்கிய ஜனதா தள கட்சி மற்றும் அங்கு ராஷ்டிரிய ஜனதா தளம் மற்றும் காங்கிரஸ் கட்சி தலைமையிலான கூட்டணிக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவு வரக்கூடிய பீகாரில் 24.41% அதிக அளவு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. சத்தீஸ்கர் மாநிலத்தில் 3 தொகுதிகளுக்கு மக்களவை தேர்தல் நடைபெறுகிறது. இந்த 3 தொகுதிகளுக்கான தேர்தலில் 29.90%, கிட்டத்தட்ட 30% அந்த 3 தொகுதிகளிலும் வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. சராசரி விறுவிறுப்பு சதவீதத்தை விட சத்தீஸ்கர் மாநிலத்திலும் அதிகமான அளவு பதிவாகி இருக்கிறது. இதே போல தாத்ரா நகர் ஹவேலி, டாமன் அண்ட் டையூ ஆகிய யூனியன் பிரதேசத்தில் 2 தொகுதிகளில் தேர்தல் நடைபெறுகிறது. அந்த 2 தொகுதிகளிலும் 24.69% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. தேசிய சராசரி அளவு, இந்த மூன்றாம் கட்ட தேர்தலில் உள்ள சராசரி அளவான அந்த 25% அந்த யூனியன் பிரதேசமான தாத்ரா நகர் ஹவேலியில், டாமன் அண்ட் டையூ யூனியன் பிரதேசத்திலும் அந்த 24.69% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. கோவாவில் தற்போது அங்கு 2 தொகுதிகளில் மட்டுமே வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. அங்கு 30.94% அளவுக்கு வாக்குகள் கோவா மாநிலத்தை பொறுத்தவரை அங்கு பதிவாகி இருக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்தவரை அங்கு 18.18, மிக குறைந்த அளவு வாக்குப்பதிவு. ஏற்கனவே கூறியதை போல மகாராஷ்டிரா மாநிலத்தில் வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. அங்கு 8 தொகுதிகளுக்கான மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்தவரை 11 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு அங்கு நடைபெறுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 10 மக்களவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு 26.12% வாக்குகள் அங்கு பதிவாகி இருக்கின்றன. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணிக்கும் அங்கு அகிலேஷ் யாதவ் தலைமையிலான சமாஜ்வாதி காங்கிரஸ் கட்சி தலைமையிலான கூட்டணிக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவி வரக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 26.12% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. மேற்கு வங்க மாநிலத்தில் மூன்றாம் கட்ட தேர்தலிலேயே அதிகபட்சமாக 32.82%, 4 தொகுதிகளில் மட்டுமே அங்கு தேர்தல் நடைபெறுகிறது. அங்கு மிகவும் அதிகபட்சமாக 32.82% அளவுக்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. அதிகபட்சமாக மேற்கு வங்கத்திலும், குறைந்தபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் 18%, இந்த 11 மணி நிலவரப்படி வாக்குகள் இப்போது பதிவாகி இருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக 25.41% வாக்குகள் 11 மணி நிலவரப்படி விறுவிறுப்பான வாக்குப்பதிவு பதிவாகி வருகிறது. பிரவீன் குமார்.